ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இந்த மார்ச் மாசத்திலேயே உன் மனசுக்கு பிடிச்ச விஷயத்த, நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்த உனக்காகவே நடத்தி தரப்போறேன். உனக்கு தேவையான மன ஆறுதலும், உனக்கு தேவையான மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கும்படி இந்த மாசமே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தரப்போறேன். தேவையில்லாம எதையாவது மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. உனக்காக நான் யாராவது ஒருவருடைய ரூபத்துல வந்து வேலை செஞ்சு உன்னை ஜெயிக்க வைக்க தான் போறேன். உன் மனசுதான் உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் கொடுக்குதுன்னு சொன்னா உன்னால் அதை புரிஞ்சுக்க முடியுதா? முதல்ல உன் வாழ்க்கையில உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுக்காக நன்றி சொல்லி பழகு. உன்கிட்ட இல்லாதது தானாகவே உன்னிடம் வந்து சேரும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். முகத்தை எப்பவுமே புன்முறுவலோட வச்சுக்கிட்டு உன் வேலைகளை செய்யும் போது நிச்சயமாக நல்லதே நடக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீ நேர்மையாக இருக்கணும். யாராவது உன்னை ஏமாத்தினாலும் நீ யாரையும் ஏமாற்றக்கூடாது. இதை மட்டும் நீ சரியா கடைபிடிச்சாலே இந்த சாயப்பா ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன் செல்லமே. நீ நோய் நொடி இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் உன் கூட உனக்கு துணையா நான் இருக்கேன். எல்லா சூழ்நிலைகளிலும் உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்க பழகு. ஏன்னா அமைதிதான் உனக்கான ஆறுதலையும் உன் மனசுக்கான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நல்ல விஷயமா இருக்கு. நீ அமைதியா இருந்தினாலே உன் வாழ்க்கையில சீக்கிரமே நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன். என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும். உன்னுடைய ஒவ்வொரு கனவையும் நான் நிறைவேற்றி தரப்போறேன். உன் லட்சியங்கள் அனைத்தையுமே நான் நிறைவேற்றுவேன் செல்லவே. இந்த உலகமே தலைகீழாக நின்னாலும் சரி, நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் நான் கொடுத்தே தீருவேன். எப்போதும் நீ மனசுல உறுதியாக இருந்துக்கிட்டு அமைதியாக உன் வாழ்க்கையில நடக்கிறதை ஏற்றுக்கிட்டாலே போதும். நீ முதல்ல எப்போது என் மேல முழு நம்பிக்கை வச்சியோ அப்போதே உன்னை சுற்றி இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்களையும் நான் அழிச்சிட்டேன். இப்போது என் கைகளை பற்றி கொண்டிருக்கும் உனக்காக உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்களை எல்லாம் மிக சிறப்பானதாக மாற்றணும்னு முடிவெடுத்துட்டேன். எப்போவுமே நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். உன்னை அறியாம நீ எதையாவது வார்த்தைகளாக கொட்டிவிடக் கூடாது என் செல்லமே. ஏன்னா வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சக்தி படைச்சவ. நீ உன்னையே அறியாம எந்த இடத்துல என்ன பேசுறோன்னு தெரியாம பல நேரங்களில் தப்பாக பேசி உளறி கொட்டிடுற. அது கடைசியில் உன்னையே பிரச்சனைகளில் மாட்டி விட்டுருது. அதனால தான் மனசில் யோசிக்கிறத கூட நீ சரியாக தெளிவாக யோசிச்சினா தப்பான வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வராது. யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தைகளும் உன் வாயிலிருந்து வராதுன்னு சொல்கிறேன். எப்பொழுதுமே நல்ல நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே யோசிக்கக்கூடிய பேசக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கணுமே செல்லமே. இப்போ நீ எதுக்காக கலங்குற கவலைப்படுறன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா நீ கவலைப்படுற அளவுக்கு இங்கே எதுவுமே நடக்கலை. நீ எது வேணும்னு கேட்டியோ அதை தான் உனக்காக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையிலேயே கொண்டு வந்து உனக்கான வெற்றிகளை தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு தானே. அதுக்குள்ளே ஏன் நீ அவசரப்பட்டு கண் கலங்கி கவலைப்படுற? இந்த உலகத்தில் வாழக்கூடிய சகல ஜீவன்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீ பிரார்த்தனை செய். நீ அடுத்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் போது, தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல மனசு உனக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாக உனக்கான நல்லதையெல்லாம் நான் கொடுத்து அருள் செய்வேன். ஆம் என் செல்லவே. உனக்குன்னு தனியா இது வேணும் அது வேணும்னு நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. மற்றவங்களுக்காக நீ பொதுப்படையாக பிரார்த்தனை செய்யும் போதே உனக்கானது தானாகவே உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். என்ன கிடைச்சாலும் குறை சொல்கிறவங்க ஒரு சிலர் இந்த உலகத்தில் இருக்காங்க. அப்படி எல்லாவற்றிலும் குறை சொல்லும் மனிதர்களின் மனசுக்கு ஒருபோதும் அமைதியும் கிடைக்காது, வெற்றியும் கிடைக்காது. அதற்கு பதிலாக உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நிறைகளாக பார்க்க முயற்சி செய். நிறைவான மனசு தானே பொன் செய்யும் மருந்தாக இருக்கு. உன் வாழ்க்கையில் உனக்கு அமைஞ்ச விஷயங்களையும் உனக்கு கிடைச்ச விஷயங்களையும் நீ நிறைவாக ஏற்றுக்கிட்டினா அதுவே உன் வாழ்க்கையில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்துடும்.
உன்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை எல்லாம் கைவிடணும்னா அதுக்கேத்தாறு போல நல்ல பழக்கங்களை நீ வளர்த்துக்கணும். நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கிறதுக்கு தீவிரமான முயற்சி தேவை. ஒவ்வொரு நல்ல பழக்கமும் உனக்கான நல்ல மாற்றத்தை தரும் என்பதை நீ புரிஞ்சுக்கோ. உன் கவலைகளுக்கெல்லாம் மருந்தாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? தோல்வியின் விளிம்புல நீ நின்னாலும் நான் நிச்சயமா உன்னை காப்பாற்றுவேன். என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் எதுவுமே உன்னை நெருங்க முடியாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உனக்கு வினோதமாக இருக்கலாம். அதை பார்க்குறவங்களோட மனசை பொறுத்து தான் எல்லாமே நல்லதாகவும் கெட்டதாகவும் தெரியுமே தவிர எல்லாத்தையும் நீ நல்லதாக எடுத்துக்க பழகு. உன் புரிதல்களுக்கெல்லாம் முடிவாக உன் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக நான் இருக்கேன். உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்ட நான் எப்போதுமே உன் கூடவே இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டிக்கிட்டே தான் இருக்க போறேன். உன்னை பற்றி யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாத. எல்லாமே அறிந்த இந்த சாயப்பா உன்னை ஒருபோதும் கஷ்டப்படுத்த மாட்டேன். உனக்கு தீங்கு செய்பவர்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் மனசின் தவிப்பும் உன்னுடைய மன கஷ்டமும் எனக்கு புரியாம இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் நீ பொறுமையாக இருந்தாலே உன் கர்ம வினைகளையெல்லாம் காணாம போக வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிச்சிடுறேன். நீ நினைச்சது நடக்கிறதுக்காக யார்கிட்ட எப்படி எப்போ போய் பேசணுமோ அதை சரியாக செஞ்சு அவர் மூலமாக உனக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சியை நான் கிடைக்க வைக்கிறேன் என் செல்லமே. உன் கர்ம வினைகள் தீர்வதற்கான காலம் வந்துடுச்சு. உனக்கு தேவையானது எப்போ கொடுத்தா நீ மகிழ்ச்சியா இருப்பங்கிறது எனக்கு மட்டுமே தெரியும். அதனால்தான் இப்போது உனக்கானதை உன் கைகளில் கொடுத்து உன் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியை தருவதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த மாசத்திலேயே நிச்சயமாக நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து உன்னுடைய ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் வெற்றியை பெறப்போகுது என் செல்லமே. உனக்கு சங்கடமான நேரத்துல எல்லாம் இந்த சாயப்பாவை ஒரு நொடி மனசுல நினைச்சாலே என்னுடைய வரவின் மூலமாக நீ சந்தோஷம் அடைவாய். நீ நோய் நொடி இல்லாம நிம்மதியா சந்தோஷமா வாழும்படி செஞ்சு உன்னை சுத்தி இருக்கவங்களும் மலர்ச்சியோட முகம் மலர்ந்து நிம்மதியாய் வாழும்படி எல்லாருக்கும் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் செஞ்சு தரப்போறேன். உன்னுடைய ஒவ்வொரு கனவும் இனி நிறைவேறும். உன்னுடைய லட்சியங்கள் அனைத்தையுமே இந்த சாயப்பா நிறைவேற்றி கொடுத்துட்றேன். உன் மனச்சோர்வை போக்கி உனக்கு புத்துணர்ச்சி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய பல நாள் தவிப்புக்கான பலன் இப்போது கிடைக்க போகுது. உருக்குலைஞ்சு போயிருக்க உன் வாழ்க்கையை சீரமைச்சு உனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுத்து இந்த உலகத்துல நீ பல பேருக்கும் முன்னுதாரணமாக இருக்கும்படி செய்ய போறேன். இந்த உலகத்துல எல்லாருக்குமே வாழ்க்கையில வெற்றி பெறணுன்றது தான் ஆசையா இருக்கு. ஆனா அப்படி வரக்கூடிய வெற்றியை எதிர்நோக்கி காத்திருப்பவர்கள் வெகு சிலர் தான். ஒரு சிலர் வெற்றி வர்றதுக்கு முன்பாகவே மனசு சோர்ந்து போயிடுறாங்க. நீ பொறுமையா இருந்தீனா எல்லாத்தையும் நல்லபடியாக உனக்கு முடிச்சு தருவேன்.